ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் மை ஸ்டோரி. இன்றைக்கி என்னோடய ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கின் கேருக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், கிளென்சர், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். ஸோ இதெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, வீடியோலாம் ஷூட் பண்ண முடியல. அண்ட் ஃபஸ்ட்டு நான் கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷ் கிடையாது. எனக்கு ட்ரை அண்ட் ஆக்னி ஸ்கின். எனக்கு பிம்பிள்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே போடும். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த சீக்ஸ் ஏரியாவில் தான் அதிகமாக பிம்பிள்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. பட் ஃபோர்ஹெட் அந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு இப்போ பிம்பிள்ஸே வர்றதில்லை. அதனால என்ன ரீசன் அப்படின்னா, பில்லோ நம்ம படுக்கிறோம்ல, தலகாணி, அதுதான் பெரிய பிரச்சனையே. எனக்கு அலர்ஜி மாதிரி ஒத்துக்கல. ஏன்னா எனக்கு தனியாக செப்ரேட்டாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை. பசங்க வீட்டுக்கு அக்கா பசங்க வரனால அந்த பில்லோவை போட்டு நாஸ்தி பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அந்த டர்ட்டி எனக்கு ஒத்துக்காமல் இந்த ஏரியாஸில் மட்டும் எனக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குது. அதிகமான ரொம்ப அதிகமாக இல்லை, ஒன்று ரெண்டாக குட்டி 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 குட்டியாக இந்த இடத்தோட இருக்குது. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அதுதான் பிரச்சனைன்னு. அதை சேஞ்ச் பண்ணிட்டாலே எனக்கு அந்த பிம்பிள்ஸுமே கியூர் ஆகிடும். அண்ட் சின்னத்துக்கு எனக்கு ப்ராடக்ட்ஸ் செட் ஆகலைன்னா பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாகவே போடும். அதனால நான் யோசித்தேன், எனக்கு ஃபேஸ் வாஷ் சுத்தமாக செட் ஆகலை. ஃபஸ்ட்டு நான் பாண்ட்ஸ் தான் ஏஜ் அட்டன் பண்ண ஃபஸ்ட் டைம் பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அப்போலாம் டீனேஜில் நான் இயர்லி டீனேஜ்னால அது எனக்கு பெருசாக பிம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லை, கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹிமாலயா யூஸ் பண்ணேன். ஸோ ஹிமாலயா ஆட்ஸ் இதெல்லாம் அப்போலாம் நிறையா வந்துட்டு இருந்தது. ஹிமாலயா யூஸ் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு பிம்பிள்ஸே என்ட்ரி ஆனிச்சு. எனக்கு ஹிமாலயா ஐட்டம் எதுவுமே ஒத்துக்காது. அண்ட் ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், ஷாம்பூஸாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு ஹிமாலயாவில் செட்டே ஆகாது. அதில் ஆரம்பித்த பிம்பிள்ஸ் இன்ன வரைக்கும் எனக்கு கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. அது போக போக கன்ஃபார்ம் மாறிடும். இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சமாச்சும் மாற்றணும்ல, இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்கார்ஸ் மாதிரி வந்துக்கிறோம், பிக்மெண்டேஷன் மாதிரி அப்படி இருந்துக்கிறோம். அதான் மர பாண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணேன். அது ரொம்ப ட்ரை ஸ்கின்னோட ரொம்ப ட்ரை ஆக்கிடுது. அதுக்கப்புறம் சர்ச் பண்ணதில் எனக்கு கிளென்சர் செட்டஃபில் ரெக்கமெண்ட் ஆனிச்சு. பண்ணேன். இது 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணால் ஒத்துக்காமல் பிம்பிள்ஸ் வரும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி இந்த பிம்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்ருக்கு. இந்த கிளென்சர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பட்டர் மாதிரி இருக்கும். ஃபேஸில் தேய்க்கும் போது முறையெல்லாம் வராது. எண்ணெய் எடுத்து தேய்ச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் ரொம்பவே ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்குனே சின்ன கர்ச்சீஃப் ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கேன். செகண்ட் டோனர் பார்த்திங்கன்னா ப்ளம்மோட டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளம்மோட ஹைட்ராலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே பாஸ்ட் 1 வீக்காக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் எனக்கு ட்ரை ஸ்கின்னால நான் ட்ரை ஸ்கின்னாக இன்னுக்குள்ளதாக தேடி 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 எடுத்துகிட்டு, அண்ட் அதே மாதிரி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால பிம்பிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரியுமே நான் ப்ராடக்ட்ஸ் தேடி வாங்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட ரோஸ் டோனர். ஆனால் ரோஸ் வாட்டரோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. டோனரோட ஸ்மெல் கொஞ்சம் பிடிக்கல. பட் அது ஒரிஜினல் ரோஸ் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி அந்த வாட்டர் எடுக்கல, அதில் வரும் பார்த்தீங்களா ஸ்மெல், அதே ஸ்மெல் தான் வருது. எசன்ஸ்டியன் ஆயில் அந்த ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் அதில் எதுவுமே ஆட் பண்ணல. எதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ட்ரை ஆக்காமல் இருக்குது. டோனர் அடித்தா அதுதான் அதில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டோனர் நல்லா ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுருவேன். ரொம்பவே ஹைட்ரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரம் நான் மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்பியூட்டன் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். அது பெஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா
பிக்மெண்டேஷன், அந்த ஆக்னி, ஸோ அந்த இது ஸ்கார்ஸை வந்து மறைய வைக்கிறதுக்குள்ள ஒரு பெஸ்ட்டான மினிமலிஸ்ட்டோட ஒரு சீரம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஒரு 10 டேஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் டயத்தில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். பகல் டயத்தில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நைட்டே வந்து நல்லா எஃபெக்டிவாக வந்து இருக்குது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் டோனர் வந்து அடிச்சுட்டு சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு வந்து தூங்கிடுவேன். மார்னிங் வந்து எப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு செட்டஃபில் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் போட்டுட்டு அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு சீரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி விறுவிறுன்னு இந்த நோஸ் ஏரியா அதெல்லாம் ஒரு மாதிரி வந்து ஸ்டிஃபாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனாலேயே என்னவோ தெரியல. பட் இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சீரம் வந்து நைட் டயத்தில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். நல்லா வந்து 2 ட்ராப்ஸ் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து ஃபேஸை வந்து நல்லா சர்க்கிள் மோஷனில் வந்து ரப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டோம்னா வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா நிவ்யாவோட பொமக்ராண்ட் ஃப்ளேவர், அதாவது மாதுளம்பழ அந்த ஃப்ளேவர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நார்மலாக இருக்குது. கொஞ்சம் ஆயிலியாக வந்து ஃபீல் ஆகும். பட் மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் பவுட்ரு வச்சு வந்து செட் பண்ணால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அந்த தான் வந்து எனக்கு செட்டுமே ஆணுச்சு. ஸோ அதனால நான் அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நல்லாவே கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்து நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா வந்து ரப் பண்ணி விட்டுருவேன். கொஞ்சம் ஆயிலி ஃபீலாக தான் வந்து இருக்கும். பட் என் ட்ரை ஸ்கின்னால் வந்து செட் ஆகிடும். அண்ட் எனக்கு வந்து இது பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டாக்டர் ஷெட்டோட சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுவுமே எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சன்ஸ்க்ரீன் வந்து நான் வெளியில் போகும்போது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அப்புறம் வந்து நல்லா வந்து மசாஜ் வந்து பண்ணி விட்டுட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்புறம் ஒரு குட்டி ஃபேன் வந்து வச்சுருப்பேன் பார்த்திங்களா, அதை வச்சு நல்லாவே வந்து ட்ரை பண்ணிப்பேன். பிகாஸ் எனக்கு ஒரு மாதிரி வந்து வேர்க்க ஆரம்பிச்சிரும். நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இப்போது பாஸ்ட் 10 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிவ்யா மாய்ஸ்சரைசர் வந்து அது ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சன்ஸ்க்ரீன் வந்து இது ஒரு 4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து வரல. நல்லாவே வந்து இருக்குது. பட் இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு பிம்பிள்ஸ் வருது. அதையுமே நான் இப்போ தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே மாற்றிட்டேன். ஒரு இடத்துல பிம்பிள்ஸ் வந்து அந்த ஸ்கார்ஸ் வந்து இருக்கே இல்லை, ஒரு மாதிரி வந்து ரொம்ப கருப்படிச்சு போயெல்லாம் இருக்கும். அதை விட்டுட்டோம்னா ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது ரொம்ப ட்ரீட்மெண்ட் அளவுக்கு வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. அதனால வந்து எல்லாருமே ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் அவங்க ஸ்கின்னுக்கு எது ஏற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ஏன் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. பட் அடுத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஆசிட் வந்து செட் ஆகாது, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வந்து செட் ஆகாது, ஒவ்வொரு பிராண்ட் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் நல்லா வந்து யோசித்து பொறுமையாக வந்து வாங்குங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு vlog-ஓட நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை சரங்கி.